36ல் எங்கள் ஜாதிக்காரனுக்கு ஏன் வேட்பாளர் கொடுக்கலன்னு கேட்கிறார். அதுக்காக சொல்ல வர்றேன். நம்ம பையங்க என்ன பண்ண, அது நம்ம பையங்க என்ன அது அறிவாலய அல்ல கைகள்னு இருக்குல்ல, அறிவாலய சொந்த கைகள் வேற, அல்ல கைகள் வேற. அல்ல கைகள் படுத்துகிற பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை. அவர் வரவில்லை என்றால் ஜாதி அப்படியே வளர்ந்து போயிருக்கும். யாருக்குமே ஜாதி கூடாது என்ற கருத்தே தமிழினத்துக்கு இருந்திருக்காது. யார் நம்ம அயோத்திதாச பண்டிதரோ ரெட்டமலை சீனிவாசனோ யார், அதெல்லாம் ஒன்றும் பொருட்டே கிடையாது உங்களுக்கு. 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் அது சரி, அது பேர பேச்சு இப்படி போயிட்டுருக்கோம். இதற்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த திராவிடத்தை அக்குவேறு ஆணிவேராக உடைத்தது குணாதான். அந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகம் தான் திருப்பு முனை. பலருக்கு திருப்பு முனை. இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பல தோழர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு. எல்லாம் இப்படி கொள்கையால் வந்தது. இந்த எழுதிய குணா வந்திருக்கிறார், இதை எழுதிய குணா வருகிறார், அவரை பார்க்க வேண்டும், அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உறவோடு உணர்ச்சியோடு வந்தவர்கள். அந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பது அவ்வளவு பணிகள் செய்தது. தொடர்ந்து பலரும் இன்றைக்கு, அதுவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் திராவிடத்தை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு பேரெழுச்சியாக, மக்கள் எழுச்சியாக திராவிடர் எதிர்ப்பு என்பது பரவி இருக்கிறது. இந்த நிலையில்தான் நாம் நம்முடைய தமிழ் தேசியத்தை சரியான நிலைக்கு, சரியான இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய சோகம் எல்லாம் என்னவென்றால், தோழர் வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல, அவங்கெல்லாம் வேறு இனத்துக்கு, இந்தியாவில் வேறு இனத்துக்காரனெல்லாம் ஆரிய இந்தி ஏகாதிபத்தியவாதத்தை, இந்துத்துவாவை எதிர்த்தா போதும், நம்ம அவங்களையும் எதிர்க்கணும், திராவிடத்தையும் எதிர்க்கணும்.